ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சவுதியிலலாம் ரொம்ப ஃபேமஸான மந்தி பிரியாணிங்க. இது எப்படி நம்ம செய்யறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். இப்போ வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். 1.25 கிலோ சிக்கனை நல்லா வந்து ஒரு 7-8 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து நான் ஊற்றிருக்கேன். சால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவு சால்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து மஞ்சள் தூள், லெமன் ஜூஸு, உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான். 1.25 கிலோ சிக்கனுக்கு 1.25 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1.5 கிலோ கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து எப்போவுமே அரைச்சிக்கோங்க. இப்போ 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு எடுத்து நான் இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இந்த மந்தி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மந்தி மசாலாவுக்கு தேவையான பொருள் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். கல்பாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி பூங்க இது ஒரு பூ எடுத்துக்கோங்க. பச்சை ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 2 அன்னாசி பூ, ஒரு 6 கிராம்பு. இது வந்து 1 கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ மந்தி பிரியாணிக்கு ஏற்ற அளவு நான் சொல்லியிருக்கேன். 2 பெரிய ஏலக்காங்க. அது 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் தனியா, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். அடுத்தது முக்கியமானது இந்த பிரியாணி இலைங்க. பிரியாணி இலையை வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாது இதை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லெமன் வந்து இந்த மாதிரி காஞ்ச லெமன் சேர்த்து தான் நம்ம இந்த மந்தியை செய்ய போகிறோம். இந்த மாதிரி லெமன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நல்லா வந்து லெமனை எடுத்து ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இந்த அளவு காஞ்சி வரும். என்கிட்ட காஞ்ச லெமனே ஒரு லெமன் இருந்தது. 1 கிலோவுக்கு 2 லெமன் போடணும். நான் 1.5 லெமன் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றாத இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா சவுதிலாம் அதிகமாக கிடைக்கும், நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஜாரில் மாற்றி இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூடு ஆறுனதும் மாற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் 200 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் அளவு பார்த்தீங்கன்னா 300 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து 2 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற அளவுலாம் டபுளாக மாற்றிக்கோங்க. கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் குறைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து 300 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் வதக்கிட்டேன் வெங்காயத்தை. ரொம்ப வந்து நைஸாக வதக்க தேவையில்லை, மந்திக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.25 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியமாக வச்சு ஸ்டவ்வை அடிப்பிடிக்காது இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் இந்த மந்தி பொடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி செய்கிறோம். இப்போது தேவையான அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா வந்து ஒரு அரை கட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாஷ் பண்ணி கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு அரை கட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. மந்திக்கு வெறும் வெங்காயம் மட்டும்தாங்க சேர்க்கணும். அதே மாதிரி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணக்கூடாது. பச்சை மிளகா தாங்க இதுக்கு. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 12 மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மிளகாவாக ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஊறின அரை மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை நம்ம இந்த மாதிரி அந்த மசாலா மேலே லைனாக அடுக்கிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா இந்த கொழுப்பாக இருக்குது சிக்கனு. இந்த சிக்கனில் இருக்கிற எல்லா இதுவும் தண்ணி ஈரம்லாம் அதில் இறங்கி நல்லா வந்து ஜூஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடிக்கலாம். மூடி 5 நிமிஷம் வெந்ததும் இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் திருப்பி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் 5 நிமிஷம் கழித்து திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மொத்தம் இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் வெந்த சிக்கனை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதை சிக்கனை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு தான் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இதே மாதிரி மந்தி பிரியாணி நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாகவும் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து மந்தி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். பாதி பவுட்ரு வந்து நம்ம சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாதி பவுட்ரு வந்து நம்ம இதை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாதி பவுட்ரு நான் போட்டுட்டேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து மந்தி பொடிக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ 2 வாசனைக்காக நான் வந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஜாதிபத்திரி பூ கொஞ்சம், ஒரு 10 மிளகு, சின்ன அளவு கல்பாசி, ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு 3 பச்சை ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு 2 துண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாலேயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. அடி பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்து கிளறிக்கங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைக்கிற ஃப்ரெஷ்ஷான கரம் மசாலா தூளுங்க இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு, நான் சேர்க்கலை. இப்போது காஞ்ச லெமன் பார்த்தீங்கன்னா 1.5 லெமனை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு அளவு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். சிக்கனில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்குறோம். இப்போது இந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு 1க்கு 1.5 ஊற்றணும். நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1க்கு நான் 1.5 ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் பிளேட்டை போட்டு மூடி தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க பாதி மந்தி பொடியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மசாலாக்கேற்ற 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் அந்த இதில் தேவையோ, இதுக்கு மசாலாக்கு மிளகாத்தூள் அவ்வளோ சேர்க்கக்கூடாது. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தேவை அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிக்கனில் ஊற வச்சுட்டோம். இப்போது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இதை சேர்த்து நல்லா ஆயிலை ஊற்றி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு சிக்கனு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்து. இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது தண்ணி வந்து கொதித்து வருது. இப்போ வந்து அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசியை. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நாலா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்புலாம் சேர்க்க முடியாது. இப்போ வந்து பார்த்துக்கோங்க உப்புலாம். இப்போ பிளேட்டை போட்டு மூடிட்டு அது வெந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மசாலா நல்லா இதில் இறங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவையில்லைங்க. மீடியமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 பீஸாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து தாளிப்பில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டோம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் சிக்கன்றதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி எல்லாம் சமமாக வந்துடுச்சு. இந்த டைமில் தேவையில்லாத ஒரு தவா எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி சட்டி எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வச்சு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தம் போட்டேன். நம்மளுக்கு சாப்பாடு இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பிரியாணி வச்சு செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டை போட்டு மூடிட்டு அந்த சிக்கனெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே மாதிரி அது தம்மில் இருக்கட்டும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி, நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நெய்யில் வறுத்து நம்ம வந்து அந்த மந்தியில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து திராட்சையும் போட்டேன். திராட்சையும் நல்லா வந்து இந்தளவுக்கு பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ நல்லா வறுத்துட்டோம். ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சிக்கனை வச்சு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யில் ஊற்றின வறுத்த நம்ம திராட்சை முந்திரி சேர்த்துட்டோம். பிளேட் ஓப்பன் பண்ணும்போது அந்தளவுக்கு வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது இதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு கறி இருக்குங்க. இந்த அடுப்பு கறியை நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வச்சு ஊற்றி அது மேலே அந்த நெருப்பு மேலே நம்ம வந்து மந்தி மேலே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே மாதிரி தம்மில் விடுங்க. நம்ம அடியில் வந்து தவா வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அடி பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செய்யுங்க, சாப்பாடும் நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.